திருவழிபாடு ஆண்டின் திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் இன்று வருவார் என அறிந்து கொள்ளுங்கள், காலையில் அவரது மாட்சியை காண்பீர்கள். ஆண்டவர் இன்று வருவார் என அறிந்து கொள்ளுங்கள், காலையில் அவரது மாட்சியை காண்பீர்கள். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம், மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்களிசைத்து அவர் திருமுன் செல்வோம், சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள், தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள், அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள், அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். கிறிஸ்து வருவதை குரல் எழுப்பி முழங்கி இறைவாக்கினர் முன்னமே இயம்பினர்.
இறைவனின் அருளால் மீட்படைவோம் என பறைசாற்றினரே பெருமகிழ்வுடனே. வைகறை வருவது தெளிவாகின்றது, அகமும் மகிழ்ந்து அக்களிக்கின்றது. மகிமை வாழ்வை முன்னறிவிக்கும் தகைசால் குரலொளி இனிதே இசைக்கின்றது. இயேசுவின் முதலாம் வருகை இதுவே. நீசரை தண்டிக்க அவர் வரவில்லை, காலிடறி தவறிய ஆட்டினை தேடவும் கரிசனையாய் புண்களை ஆற்றவும் வந்தார். ஆயினும் அவரே மீண்டும் வருவார், வாயிலில் நிற்பார் என்பதை முன்னுணர்த்தும் தூயவர்க்கெல்லாம் மணிமுடி சூட்டி தூய விண்ணரசை நிலைநாட்டிட வருவார். உறுதிமொழி இதோ அருளப்பட்டது, இறுதியில்லா பேரொளி ஒளிரும். கிறிஸ்துவே, வேண்டினோம் உம்மை என்றும் இறையெனக் காண்போம், ஏத்திப் போற்றுவோம். ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும் தலைவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும் தலைவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என் பகைவர்க்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களைப் போல அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என் இறைவன் நீரே,
உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமேன். பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும் தலைவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும் தலைவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், இதோ உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், இதோ உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்திற்கும் அது புகழ்ந்தேத்தக்குரியது, ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீட்டிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக, ஏத்தி போற்றப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், இதோ உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், இதோ உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். நாளையே உங்கள் மீட்பு உங்களோடு இருக்கும் என்கிறார் ஆண்டவராகிய வல்லமை மிகு கடவுள். நாளையே உங்கள் மீட்பு உங்களோடு இருக்கும் என்கிறார் ஆண்டவராகிய வல்லமை மிகு கடவுள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமேன். நாளையே உங்கள் மீட்பு உங்களோடு இருக்கும் என்கிறார் ஆண்டவராகிய வல்லமை மிகு கடவுள். நாளையே உங்கள் மீட்பு உங்களோடு இருக்கும் என்கிறார் ஆண்டவராகிய வல்லமை மிகு கடவுள். அருள்வாக்கு. ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய் உணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. உலகின் பாவங்கள் போக்கப்படும் நாள் நாளைய தினமே. உலகின் பாவங்கள் போக்கப்படும் நாள் நாளைய தினமே. உலகின் மீட்பர் தாமே நம்மை அரசாள்வார். உலகின் பாவங்கள் போக்கப்படும் நாள் நாளைய தினமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. உலகின் பாவங்கள் போக்கப்படும் நாள் நாளைய தினமே. முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமுக்கு நற்செய்தி கொண்டு வரப்படுகிறது. விழித்தெழு, விழித்தெழு, ஆண்டவர் கையினின்று சின கிண்ணத்தை குடித்தவளே,
மதியை மயக்கும் அக்கிண்ணத்தை அடிமண்டி வரை குடித்தவளே, எருசலேமே, எழுந்து நில். அவள் பெற்றெடுத்த புதல்வருள் அவளுக்கு வழி காட்டுவார் எவரும் இல்லை. அவள் வளர்த்துவிட்ட ஆண் மக்களுள் அவளுக்கு கை கொடுப்பார் யாரும் இல்லை. இருவகை தீங்குகள் உனக்கு நேரிட்டன. உனக்காக புலம்பி அழுபவன் எவன்? வீழ்ச்சி, அழிவு, பஞ்சம், வாள் இவை உன்னை வாட்டின. யார் உன்னை தேற்றுவார்? உன் பிள்ளைகள் மயக்கமுற்றனர். வலையில் சிக்கிய கலைமான் போல் அவர்கள் ஒவ்வொரு தெருமுனையிலும் வீழ்ந்து கிடக்கின்றனர். ஆண்டவரின் சினத்திற்கும் உன் கடவுளின் கண்டிப்புக்கும் உள்ளாயினர். ஆதலால் சிறுமையுற்றவளை, திராட்சை ரசம் இன்றியே குடிவெறி கொண்டவளை, இதைக் கேள். தம் மக்கள் சார்பாக வழக்காடும் உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் தலைவர் கூறுவது இதுவே. இதோ உன்னை மதிமயக்கும் கிண்ணத்தை உன் கையினின்று அகற்றிவிட்டேன். என் சினக் கிண்ணத்திலிருந்து நீ இனி குடிக்கவே மாட்டாய். அக்கிண்ணத்தை உன்னை ஒடுக்கினோர் கையில் திணிப்பேன். நாங்கள் கடந்து செல்வதற்கு நீ முகங்குப்புற விழுந்து கெட என்று அவர்கள் உன்னிடம் சொன்னார்களே. உன் முதுகை அவர்கள் தரையாகவும் கடந்து செல்வோருக்கு தெருவாகவும் மாற்றினார்களே. விழித்தெழு, விழித்தெழு சீயோனே, உன் ஆற்றலை அணிந்து கொள். திருநகர் எருசலேமே, உன் அழகுறு ஆடைகளை அணிந்து கொள். விருத்த சேதனம் செய்யாதவனும் தீட்டுப்பட்டவனும் உன்னிடையே இனி வரவே மாட்டான். சிறைப்பட்ட எருசலேமே, புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நில். அடிமையாக்கப்பட்ட மகள் சீயோனே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித அகஸ்டின் ஆற்றிய பிரசங்கம். உம்மை பூமியினின்று உயர்த்தது, வானினின்று நீதி கீழே பார்த்தது. மனித இனமே விழித்தெழு, உங்களுக்காக கடவுள் மனிதனானார். உறங்குபவனே விழித்தெழு, சாவிலிருந்து உயிர்த்தெழு, அப்போது கிறிஸ்து உன்னை ஒளிரச் செய்வார். உனக்கு மீண்டும் கூறுகிறேன், உனக்காக கடவுள் மனிதனானார். அவர் குறித்த காலத்தில் பிறந்திராவிடில் நீ நித்திய இறப்பை சந்தித்திருப்பாய். பாவம் தோய்ந்த ஊனுடலை அவர் ஏற்றிராவிட்டால் ஊனுடலின் பாவத்தினின்று நீ விடுவிக்கப்பட்டிருக்க மாட்டாய். அவர் இரக்கம் கொள்ளாவிடின் நித்திய மகிழ்ச்சியின்மையை நீ சந்தித்திருப்பாய். உன் சாவில் அவர் பங்கு கொள்ளாவிட்டால் நீ வாழ்விற்கு திரும்பியிருக்க மாட்டாய். அவர் உன் உதவிக்கு விரைந்திராவிட்டால் நீ காணாமல் போயிருப்பாய். அவர் வராவிட்டால் நீ இறந்திருப்பாய். எனவே நமது மீட்பின் இரட்சிப்பின் வருகையை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். விழா நாளை நாம் கொண்டாடுவோம். இந்நாளில் மேன்மை மிக்க நித்திய நாளானவர் முடிவில்லா வாழ்வின் மேன்மையை நித்திய நாளினின்று புறப்பட்டு நாம் உள்ள குறுகிய காலத்தில் வந்ததை கொண்டாடுவோம். அவர் நமக்கு நீதியானார், புனிதமானார், மீட்பானார். ஏனெனில் யார் மகிமை பெற விரும்புகிறாரோ அவர் ஆண்டவரில் மகிமை பெறட்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே
உண்மை பூமியினின்று உயிர்த்தது. நானே உண்மை எனக் கூறிய கிறிஸ்து கன்னியினின்று பிறந்தார். வானினின்று நீதி கீழே நோக்கியது. ஏனெனில் புதிதாய் பிறந்துள்ள இக்குழந்தையை விசுவசிக்கும்போது தன்னால் அன்று கடவுளால் மனிதன் ஏற்புடையவனாகின்றான். பூமியினின்று உண்மை உயிர்த்தது. ஏனெனில் வார்த்தை மனுவானார். நீதியோ வானினின்று கீழ் நோக்கியது. ஏனெனில் எந்த நன்கொடையும் எந்த சிறப்புமிக்க கொடையும் மேலிருந்து வருகின்றது. பூமியினின்று உண்மை உயிர்த்தது. மரியினின்று ஊனுடல். நீதியோ வானினின்று கீழ் நோக்கியது. ஏனெனில் வானகத்தினின்று தரப்பட்டாலொழிய மனிதன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால் ஏற்புடையவர்களாய் கடவுளோடு சமாதானம் கொள்வோம். ஏனெனில் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று அரவணைத்துக் கொண்டன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஏனெனில் பூமியினின்று உண்மை உயிர்த்தது. நாம் நிற்கும் அந்த அருளை அவர் வழியாய் நாம் அடைகின்றோம். இறைவனது மகிமைக்கான நம்பிக்கையே நம் பெருமை. நம் மகிமையால் என்று அவர் கூறவில்லை, கடவுளின் மகிமையால் என்றே கூறினார். ஏனெனில் நீதி நம்மிடமிருந்து புறப்படவில்லை, ஆனால் வானகத்தினின்று கீழே நோக்கியது. ஆகவே மகிமை பெற விரும்புகிறவன் மகிமை பெறட்டும், ஆனால் தன்னில் அல்ல, ஆண்டவரில் பெறட்டும். இக்காரணத்தினால் நமது ஆண்டவர் கன்னியினின்று பிறந்தபோது வானதூதர்களின் குரல் ஒலித்த செய்தியாவது: உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் மனிதருக்கு அமைதி ஆகுக. ஏனெனில் பூமியினின்று உண்மை உயிர்க்காவிட்டால் எவ்வாறு பூமியின் அமைதி உண்டாகும்? அதாவது கிறிஸ்து ஊனுடலில் பிறக்காவிட்டால் இரண்டை ஒன்றாக்கிய அவரே நம் சமாதானம். இவ்வாறு ஒற்றுமை எனும் உறவில் இனிமையாய் இணைந்த நாம் நன்மனத்தோராகிய மக்களாயிருப்போம். இவ்வருளிற்காக நாம் அகமகிழ்வோம். இவ்வாறு நம்மில் அல்லாமல் ஆண்டவரில் நாம் மகிமை பெறுவதை நமது நல்ல மனசாட்சி கண்டுகொள்ளட்டும். ஆகவேதான் மறைநூல் கூறுகிறது, என் தலையை உயர்த்தும் அவரே என் மகிமை. கடவுள் தன் ஒரே பேரான மகனை மணுமகனாக்கி, ஒரு மணுமகன் கடவுளின் மகனாக வாய்ப்பு செய்ததை விட கடவுள் வேறு எந்த அரிய அருளை நம்மீது பொழிந்திருக்கக்கூடும்? இது தகுந்ததுதானா எனக் கேள். இதன் காரணத்தை கேள், இதன் நியாயத்தை கேள். அருளைத் தவிர வேறு ஏதாவது விடையை காண முடியுமா என பார். ஆயரான புனித அகஸ்டின் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார்.
அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். கன்னி மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது, அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். கன்னி மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது, அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய். ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய், அவரது வழியை தயாரிக்க, அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க. நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட, அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். கன்னி மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது, அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். கன்னி மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது, அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். மன்றாட்டுகள். மறைநூல்கள் முன்னறிவித்தவரும் இத்திருவருகை காலத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கிறவருமான கிறிஸ்துவிடம் வேண்டுவோம்.
எமக்கு விடுதலை அளிப்பவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரின் ஆவி உம்மோடு தங்கியிருக்கும் என்று ஏசாயா முன்னுரைத்தார். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்கு ஞானத்தையும் மெய்யுணர்வையும் கொண்டு வாரும். எமக்கு விடுதலை அளிப்பவராகிய இயேசுவே வாரும். அறிவுத்திறனும் ஆற்றலும் தரும் ஆவி உமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மக்களை ஆண்டு நடத்துபவர்களின் இதயங்களை இயக்கியருளும். எமக்கு விடுதலை அளிப்பவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வே ஞானத்தின் தொடக்கம். உமது தந்தையை அவர் இருப்பது போல் நாங்கள் அறிய கற்றுத்தாரும். எமக்கு விடுதலை அளிப்பவராகிய இயேசுவே வாரும். இப்போது நம்பிக்கையுடனும் பற்றுறுதியுடனும் உம்மோடு வாழ்கிறோம். இதனால் நாங்கள் உமது தந்தையை நேரில் காண எங்களை ஆயத்தப்படுத்தி அருளும். எமக்கு விடுதலை அளிப்பவராகிய இயேசுவே வாரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய இயேசுவே, விரைந்து வாரும். உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கும் எங்களுக்கு நீர் வரும் இந்நாட்களில் ஆறுதலும் ஆதரவும் தந்தருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.